சுமார் 20,000 வருடங்களுக்கு முன்பு கடலில் மூழ்கிய வரலாற்று சரித்திரத்தை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். உலகிலேயே முதல் மனித இனம் பிறந்ததாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்களால் தெரிவிக்கப்படும் இடம்தான் நம் மூதாதையர் வாழ்ந்த இடம். இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கும் நம் தமிழ் பிறந்திருக்கும் இடம். இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்த இடம். அதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட குமரி கண்டம். கடலுக்கு அடியில இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு காலத்துல பிரம்மாண்டமா இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தமிழ் கண்டம். தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் இன்றுள்ள சில சின்ன சின்ன தீவுகளை இணைத்தவாறு அந்த காலத்திலேயே பிரம்மாண்டமா இயங்கிக் கொண்டிருந்த இடம்தான் குமரி கண்டம். 7 மதுரை நாடு, 7 திங்கள் நாடு, மும்மலை நாடு, 7 பின்வழி நாடு, 7 குன்று நாடு, 7 குளக்கரை நாடு, 7 குறும்படை நாடு என்று 49 நாடுகள் இருந்ததாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பக்ருலி ஆறு, குமரி என 2 பெரும் ஆறுகள் இந்த கண்டத்துல ஓடிட்டு இருந்திருக்கு. குமரிக்கோடு, மணிமலை என மிக பெரிய மலைகளும் இருந்திருக்கு. தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர் என பிரம்மாண்டமான 3 நகரங்களும் இருந்திருக்கு. உலகின் தொன்மையான நாகரிகம் என்று அழைக்கப்படும் சுமேரியன் நாகரிகம் வெறும் 4000 ஆண்டுகள் முந்தையது மட்டுமே. ஆனால் நக்கீரர் இறையனார் அகப்பொருள் எனும் நூலில் 3 தமிழ்ச்சங்கங்கள் 9990 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றதாக எழுதியுள்ளார். தமிழின் முதல் சங்கம் இந்த கடல் கடியில உள்ள தென் மதுரையில தான் 4440 49 புலவர்களுடன் 39 மன்னர்களும் இணைந்து பரிபாடல், மூதுரை, முதுகுருகு, களரி விரை, பேரதிகாரம் ஆகிய நூல்கள் இயற்றியுள்ளனர். ஆனால் இன்று இவை அனைத்துமே அழிந்துவிட்டன. 2ஆம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிமு 3700 3700 புலவர்களால் அகத்தியம், தொல்காப்பியம், பூதப்புராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு. 3ஆம் தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில கிமு 1850 449 புலவர்களால் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இவ்வளவு பழமையான தமிழனின் வரலாறு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்?